வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ஒரு பெரிய சினிமா வெற்றி பத்தி ஆழமா பார்க்க போறோம். காந்தாரா அத்தியாயம் 1. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி இந்த படம் அக்டோபர் 2, 2025 ரிலீஸ் ஆச்சு. முதல் 5 நாள்லயே உலக அளவுல அது செஞ்ச தாக்கம், அதோட வசூல், அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால என்ன இருக்கு, ஏன் இந்த வெற்றி இவ்ளோ முக்கியம், அதை புரிஞ்சுக்கிறது தான். சரி நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல் 5 நாள் உலக அளவுல வசூல் சுமார் 370 கோடி ரூபாய். இந்த நம்பரை பார்க்கும்போது சில பெரிய படங்களோட அதோட மொத்த லைஃப் டைம் கலெக்ஷனையே இது வெறும் 5 நாள்ல தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா புஷ்பா மாதிரி ஒரு பெரிய ஹிட் படத்தையே. ஆமா, புஷ்பா தி ரைஸ் படத்தோட மொத்த வசூல இது ஸ்டார்டிங்லே முந்திருச்சுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். இந்த 370 கோடிங்கிறது ஹெட்லைன் தான். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வருது. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி இதுல சுமார் 307 கோடி இந்தியாவில இருந்து மட்டும். ஓ, 307 கோடி இந்தியாவிலேயா? ஆமா. அப்புறம் வெளிநாடுகள்ல இருந்து ஒரு 63 கோடி. இது படம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்நாட்டுல இருக்குங்கிறத காட்டுது. அதே நேரம் உலக அளவிலையும் கணிசமா ரீச் ஆயிருக்குன்னு தெரியுது. முதல் 5 நாளைக்கே இந்த ரேஷியோ, அதாவது கிட்டத்தட்ட 20% வெளிநாட்டு வசூலுங்கிறது கவனிக்க வேண்டிய ஒண்ணு. நீங்க வெளிநாட்டு வரவேற்பு பத்தி சொன்னீங்க. இந்த படத்தோட கதைக்களம் நம்ம சோர்ஸ் சொல்ற மாதிரி காலனித்துவ ஆட்சிக்கு முன்னாடி இருந்த கர்நாடகா பின்னணியில ஒரு புராண அதிரடி நாடகம், அதாவது மித்தாலஜிக்கல் ஆக்ஷன் டிராமா. ரிஷப் ஷெட்டியை இயக்கி அவரே நடிச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதுவும் அவ்வளோ பழங்கால பின்னணியில வர்ற கதை எப்படி இவ்வளோ வேகமா குளோபல் ஆடியன்ஸை போய் சேர்ந்துச்சு? வெறும் ஸ்டார் பவரா இல்ல பிரம்மாண்டம் மட்டுமா? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க கேட்ட மாதிரி வெறும் ஸ்டார் பவர் மட்டும்தான் நிறைய ஸ்டார் படங்கள் இதே மாதிரி ஜெயிச்சிருக்கணும், இல்ல பிரம்மாண்டம் மட்டும் காரணம்னா டெக்னிக்கலா சூப்பரா இருந்த எத்தனையோ படங்கள் இதே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். ஆனா இங்கே நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் வேற சில விஷயங்களை சொல்லுது. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி கதை. இது வெறும் புராணம் இல்ல, கர்நாடகாவோட துளுநாடு பகுதியில் இருக்கிற அந்த தெய்வ வழிபாடு, குறிப்பா பூதக்கோலா மாதிரி சடங்குகள். ஆமா, பூதக்கோலா இதெல்லாம் மையமா வச்சிருக்கிறதா தெரியுது. இந்த மண் சார்ந்த உண்மையான கலாச்சார விஷயங்கள் பாக்குறவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி இருக்கலாம். ஓ, அப்போ இந்த குளோபலைசேஷன் காலத்துல மக்கள் அவங்க வேர்களை தேடுற மாதிரி ஒரு விஷயம், அதோட வெளிப்பாடா இது இருக்குமோ? ஒரு லோக்கல் கல்ச்சர் குளோபல் பிளாட்ஃபார்ம்ல வர்றது ஒரு அட்ராக்ஷனா இருந்திருக்கலாம், அப்படிதானே? அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நிச்சயமா. அதே நேரம் அந்த கலாச்சார விஷயங்களை எப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்கங்கிறது முக்கியம். நம்ம சோர்ஸ் ரிஷப் ஷெட்டியோட டிரெக்ஷன், ஆக்டிங் ரெண்டையுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுது. அவர் அந்த கதையை ரொம்ப உணர்வு பூர்வமா, அதே சமயம் நல்ல த்ரில்லிங்கான ஆக்ஷனோட சொன்ன விதம், அது ஒரு பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கணும். வெறும் டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம கல்ச்சரையும் என்டர்டெயின்மெண்ட்டையும் ஒரு சரியான அளவுல மிக்ஸ் பண்ணது, அது ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா இருக்கலாம். நீங்க சொல்ற அந்த கல்ச்சரல் ரெசனன்ஸ், கலாச்சார பொருத்தங்கிறது அந்த சடங்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லாம தெரியாதவங்களுக்கும் கூட. கரெக்ட். தெரியாதவங்களுக்கும் கூட அந்த எமோஷன்ஸ், நம்பிக்கை, பாரம்பரியம் மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்கள கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அது முக்கியம். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, கலாச்சாரம், கதை சொன்ன விதம், இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு இல்லையா? தயாரிப்பு நிறுவனம் ஹோம் பெல் பிலிம்ஸ், கேஜிஎஃப் மாதிரி பெரிய ஹிட் கொடுத்தவங்க, அவங்களோட பெயர் படத்தோட ஆரம்ப எதிர்பார்ப்புக்கும் இந்த வெற்றிக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும்? நிச்சயமா ஹோம் பெல் பிலிம்ஸோட பங்கு ரொம்ப முக்கியம். கேஜிஎஃப் படங்களோட அந்த பெரிய வெற்றிக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னாலே ஒரு குவாலிட்டி, ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆடியன்ஸ் கிட்ட வந்துருச்சு. இது வெறும் பிராண்ட் வேல்யூ இல்ல, அவங்க கதை செலக்ட் பண்ற விதம், படமாக்குற தரம், அப்புறம் மார்க்கெட்டிங் எல்லாமே இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆமா, அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே நல்லா இருக்கும். ஒரு ரீஜனல் கதையை எடுத்து அதை வேர்ல்டு கிளாஸ் லெவல்ல பிரசன்ட் பண்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுவே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்குங்கிறது தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் காட்டுது. அந்த எதிர்பார்ப்பு பத்தி பேசும்போது ஃபேன்ஸ் எதை பத்தி அதிகமா பேசுறாங்கன்னு நம்ம சொல்லுது. பிரம்மாண்டமான காட்சிகள், அதாவது எபிக் விஷுவல்ஸ், அப்புறம் விறுவிறுப்பான கதைக்களம், எங்கேஜிங் ஸ்டோரி லைன், இந்த 2 வார்த்தையும் வருது. இந்த விஷுவல்ஸை பத்தி அது வெறும் கிராஃபிக்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது
இங்க பிரம்மாண்டம்ங்கிறது வெறும் சிஜிஐயோ இல்ல பெரிய செட்ஸோ மட்டும் இல்ல. அது கதையோட சேர்ந்து இருக்கணும். உதாரணமா இந்த படத்துல கர்நாடகாவோட அந்த அடர்ந்த காடுகள் அத ரொம்ப யதார்த்தமா காட்டுனது. ஓகே. அப்புறம் அந்த பூதக்கோளா சடங்குகள், அதுல இருக்கிற அந்த ஒரு தீவிரம், அந்த எமோஷனல் டெப்த், அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ்ல கூட ஒரு மண் வாசனை, ஒரு ராவான ஃபீல், இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த எப்பிக் அனுபவத்தை கொடுத்திருக்கலாம். சரி சரி, புரியுது. இது ஆர்டிஃபிஷியலான ஒரு கிராண்டியர் இல்ல, கதையோட ஆன்மாவோட இணைஞ்சிருக்கு. பாக்குறவங்கள அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போற மாதிரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ கதைக்களம் வேகமா போறதோட சேர்ந்து இந்த காட்சிகள் ஆடியன்ஸை தியேட்டர்ல கட்டி போடுது. ஆமா, பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய படங்கிற எண்ணத்தை இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. ஆஹா, கதை, கலாச்சாரம், நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, விஷுவல்ஸ்னு பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்ததுனால தான் இந்த பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இது 2025ல வந்த படங்கள்லயே ஒரு பெரிய ஹிட்டா மாறிடுச்சுங்கிறது மட்டும் இல்லாம இதோட வேகம் குறையலன்னு சொல்றாங்க. 5 நாள் ட்ரெண்டே இனிமேலும் இது பெரிய சாதனை பண்ணணும்னு காட்டுது போல. ஆமா, அந்த வேகம் ரொம்ப முக்கியம். நிறைய படங்கள் நல்ல ரிவ்யூஸ் வாங்கினாலும் சில நாள்லயே இவ்ளோ பெரிய கலெக்ஷன் வரது அது அபூர்வம். இதுக்கு காரணம் வேர்ட் ஆஃப் மவுத். அதாவது படம் பார்த்தவங்க மத்தவங்க கிட்ட சொல்றது, அது எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இது காட்டுது. ஆமா, மவுத் டாக் ரொம்ப முக்கியம். விளம்பரத்தை விட அது பவர்ஃபுல் இல்லையா? இந்த படத்தோட அந்த யுனிக்கான கதை, அந்த இமோஷனல் இம்பாக்ட், இதெல்லாம் தான் இந்த மவுத் டாக்கு முக்கிய காரணமா இருக்கலாம். சரி, இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக சில முக்கியமான பாயிண்ட்ஸை தொகுக்கலாம்னு நினைக்கிறேன். 1, காந்தாரா அத்தியாயம் 1 வெறும் 5 நாள்ல உலக அளவுல 370 கோடி வசூல் பண்ணி இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலே ஒரு பெரிய மைல்கல்லாம் ஆரம்பத்திலே செட் பண்ணிருக்கு. புஷ்பா மாதிரி படங்களோட லைஃப் டைம் கலெக்ஷனே தாண்டினது அதோட மேக்னிச்சூட காட்டுது. 2வது பாயிண்ட், இந்த வெற்றி சும்மா நடக்கல. இது பல ஃபேக்டர்ஸ் சேர்ந்ததோட ரிசல்ட். ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷன், ஆக்டிங், அந்த மண் சார்ந்த கதை, அந்த கல்ச்சுரல் ரூட்ஸ், அது உணர்வு பூர்வமா சொன்ன விதம், ஹோம்பே பிலிம்ஸோட குவாலிட்டி, மார்க்கெட்டிங், அப்புறம் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பா ரீஜனல் கதைகள் எப்படி குளோபல் லெவல்ல ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். 3வதா, இது 2025ஓட மிகப்பெரிய ஹிட் படங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு. அதோட முதல் 5 நாள் கலெக்ஷன் ஸ்பீடு பார்க்கும்போது இதோட வெற்றி பயணம் இன்னும் கண்டினியூ ஆகும்னு நல்ல அறிகுறி தெரியுது. இது வெறும் ஆரம்பம் தான் தோணுது. இந்த வெற்றி இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்ட்ஸையும் காட்டுது. 1, ரீஜனல் சினிமா, குறிப்பா சவுத் இந்தியன் சினிமா நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது கண்டினியூ ஆகுது. 2வது, வெறும் ஸ்டார்ஸை நம்பாம ஸ்ட்ராங்கான கதை, யூனிக்கான கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கிற படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஆமா. 3வது, தியேட்டர்ல ஒரு முழுமையான அனுபவம் தர படங்களுக்கு மக்கள் பிரையாரிட்டி கொடுக்கறாங்க. அப்போ காந்தாரா அத்தியாயம் 1ஓட இந்த ஆரம்பகட்ட வெற்றி நம்போசியும் அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களையும் நம்ம கிட்ட இருந்த சோர்ஸ் வச்சு நாம விரிவா பார்த்தோம். இது வெறும் நம்பர்ஸ் பத்தின அனாலிசிஸ் மட்டும் இல்ல, ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினா மாறிட்டு வர ஒரு படத்தை பத்தின புரிதலும் கூட. ஆனா இந்த மொத்த டிஸ்கஷனும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது இல்லையா? என்ன கேள்வி? ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனேயே இவ்ளோ பெரிய கமர்ஷியல் சக்சஸ் ஆகிறது அது லாங் டேர்ம்ல மக்கள் மனசுல நிக்குங்கிறதுக்கு கேரண்டியா? இல்ல இது வெறும் ஷார்ட் டேர்ம் ஹைப் தானா? உடனடி பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றிக்கும் ஒரு படைப்போட நீடித்த கலாச்சார தாக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? யோசிச்சு பார்த்தா வசூல்ல ஜெயிக்கிற எல்லா படமும் காலத்துக்கும் நிக்கிறதில்ல. ஆமா, அதுவும் உண்மைதான். அதே நேரம் ஆரம்பத்துல சரியா போகாத சில படங்கள் கூட பின்னாடி கிளாசிக்னு பேர் வாங்குது. இது உண்மையிலேயே நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான். இந்த உடனடி வெற்றி காந்தாரா அத்தியாயம் 1ஓட நீண்ட பயணத்தோட தொடக்கமா இல்ல உச்சமா? அத காலம்தான் சொல்லும். இன்னைக்கு இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா, சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம்.